வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதில்ல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். மாமி நீ அரசியல் சூப்பராக பேசுகிறீங்க, செம்ம. எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இப்போ தெரியுது. இப்படி பேச ஒரு தைரியம் வேணும், அது உங்ககிட்ட இருக்குது, மாஷா அல்லா அப்படின்னு சொல்லியிருந்தேம்மா. உண்மையை பேசுகிறதுக்கு எதுக்குமா தைரியம்? பொய் பேசதாமா பயப்படணும், உண்மையை தைரியமாக பேசலாமா? எங்கள் ஜெயின்ஸா எப்போதும் வர இடத்துக்கு வாண்டா, ஆளை காணும். எப்போதும் இதான் வேலைமா, நம்மளை வர சொல்லிவிட்டு கிட்டா தொலைஞ்சிருவாம்மா. ஆஹா, ரசீதா வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிறா போல கேட்டே, உச்சி கொண்டு போய் முன்னாடியே வந்திருந்தா அவளையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம். ஆமா ஜெயின்ஸா. எங்கடி போனா ஜெயின்ஸா வர சொல்லிவிட்டு? நேற்று தான் காப்பிக்கு 350 ரூபா வாங்கிட்டு அவளை ஏர்போர்ட்டில். அதனால தான் அங்கே கடை உள்ள போய் ஒரு 4 காப்பியை குடிச்சிட்டு வந்தேன். ஆமாம், 15 ரூபா 4 காப்பி 60 ரூபா தாம்மா. அடி கேளுங்களேன் ஜெயின்ஸா, 4 காப்பி அடி குடிச்சா இந்த 300 ரூபா காப்பிக்கே இவ்வளோ சொல்றிய? ஒரு காப்பி 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் விற்கிதாண்டி ஒரு காப்பி. என்ன காப்பின்னு தெரியுமா அது? அது என்ன காப்பி? தங்க பஸ்பம் எதுவும் கலக்குறாங்களா? தங்க பஸ்பம்லாம் இல்லடி, பூனையோட பஸ்பம் தான் கலக்குறாங்க. பூனை அறுத்து போட்டாங்களா? பூனையோட பஸ்பண்டா அது இல்லடி. இந்த ஃபோட்டோவில் இருக்குதுல, இந்த பூனை பேர் வந்து புழு பூனைன்னு சொல்லுவாங்க. இந்த புழு பூனை என்ன பண்ணுது, இந்த காப்பி செடி இருக்குல்ல, அதில் போய் காப்பி பழத்தை போய் சாப்பிட்ருமா. நான் சொல்கிறேன் அது காப்பி பழத்தெல்லாம் தின்ற உடனே காப்பி இல்லாமல் போய் விலை கூடி போயிடும், அதானே? அப்புறமெல்லாம் எல்லாம் 5000 ரூபாய்க்கு விற்பாங்க. பா செம புத்திசாலி தான் உனக்கு. ஆனா ஜெயின்ஸா, இந்த பூனை இப்போ அந்த பழத்தை திண்டுபுட்டு அதோட கொட்டை இருக்குது பார்த்தியா, அதை வந்து காப்பி கொட்டையாக போயிடும். அந்த பழத்தில் உள்ள இதை மட்டும் செரிமானம் ஆகும். வயிற்றுல வந்து இந்த காப்பி கொட்டை வந்து செரிமானம் ஆகாமல் ஆயா போயிடும். ஆய் போய் வச்சிருமா. ஆமாம், அப்புறம் திண்டா போய் தானே ஆகணும். இது இன்னொரு தகவல் சுவாரஸ்யம் என்னண்டாக்கா, அந்த இப்போ காப்பி கொட்டை ஆய் போன காப்பி கொட்டை இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு வந்து கழுவி அரைச்சி அதை விற்கிறாங்களாண்டி. அந்த அந்த காப்பிக்கு பேர் வந்து கோப்பி லுக்வா அப்படிங்கிறது. கோப்பி லுக்வாங்கிறது உலக லெவலில் ஃபேமஸான காப்பிடி. ஆய் நாத்தான் நாராது. அதான் நாராதாண்டி. அது வவுத்துக்குள்ளே போய் அந்த காப்பி கொட்டை செரிமானம் ஆகிறப்போ அதோட கசப்பு தன்மையெல்லாம் அது அதில் வயிற்றில் உள்ள ஒரு சுரப்பி வந்து எடுத்துப்படுதான். அதனால அந்த காப்பி கொட்டைக்குள்ள நல்ல டேஸ்ட்டாகவும் கசப்பு தன்மை கம்மியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குமா அந்த காப்பி. இந்த பூனை திண்டுபிட்டு காட்டில் எங்கேயாவது ஆய் போய் வச்சுட்டு பெருமா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அது சேகரிக்கிறதுனால ரொம்ப காப்பி கொட்டை கம்மியாக தான் கிடைக்குதான். அதனால தான் இது ரேட்டு வந்து கடுமையான ரேட்டாகவும் விற்கிதாண்டி. இதையா தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறானுவா கல்ச்சாலுவா, உருப்படியானதை எடுத்து காய வச்சு இது பண்ணி கொடுத்தா என்ன பாரு ஜெயின்ஸா. இதெல்லாம் வந்து இந்த பூனையை கூண்டில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி காப்பி கொட்டையாக கொடுத்து அதை ஆயை கலெக்ட் பண்ணி இந்த காப்பி தயாரிக்கணும். உலக லெவலே பிரச்சனையாக இருக்குது. இந்த உயிரினத்துக்கு வந்து விட்டமின்ஸ் போக மாட்டேங்குது, வேறு உணவு கொடுக்காததுனால. இது வந்து கூண்டில் வச்சு அடைச்சி வச்சு தீனி கொடுக்கறதுனால மன உளைச்சல் ஆளாகுதுன்னு சொல்லிட்டு விலங்குகள் நல வாரியம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாரு, மனுஷனும் நல்லா வைக்கிறதுக்கு சுவையாக திங்கிறதுக்கு என்னென்னதை போட்டு கொடுமைப்படுத்துறானு உண்டு. இந்த கன்றாவியை குடிக்கிறானுங்கள அவனுக்கு தெரியுமா இது கக்காவிலேருந்து வந்ததுண்டு? அதெல்லாம் எல்லாம் தெரியும். அதனையும் ஒரிஜினலாக அடைச்சி வச்சு விற்காம காட்டிலேயே நல்லா மேய்ஞ்சி காட்டிலேயே கக்கா போகுது பாரு. அதோட இதுதான் இன்னும் விலை கூடவான். ஜெயின்ஸா, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குடி, இன்னும் விலை கூட உள்ளது. அது என்ன இவ்வளோ விட ஸ்பெஷலு? இதை விட ஸ்பெஷல் என்னன்னா பிளாக் ஐவரி காஃபின்னு ஒன்று இருக்குது ஜெயின்ஸா. அது என்ன, இந்த யானையோட கக்காவிலேருந்து எடுக்கிறது தாண்டி பிளாக் ஐவரி காஃபி. இவனு என்னம்மா காப்பியை பூரா கக்காவிலேருந்து எடுக்கிறானுவா? நான் வேற இது தெரியாம 4 காப்பி குடிச்சு விட்டேன்டம்மா. நீ குடிச்சதெல்லாம் காப்பியே இல்லை, எனக்கு தேவனு பிள்ளைய கூட அரைச்சி போட்டு பண்ணுவோம் காப்பி ரக. இது என்ன உள்ள யானை? இது ஏன் விலை கூட? பெரிய உருவங்கிறதுனாலயா? கரெக்டாக கண்டுபிடிச்சாரு ஜெயின்ஸா. இந்த யானைக்கு இந்த காப்பி கொட்டையை ஒரு நாளைக்கு 33 கிலோ கொடுத்தானோட 1 கிலோ தான் உடையாம முழு காப்பி கொட்டையா வெளியே வருதான். கேளுங்களேன், உட்காந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு எல்லாத்தையும். யானை கக்காவில நோண்டி நோண்டி எடுத்து இந்த காப்பி கொட்டையை தான். அது யானை வந்து அதிலே செரிமானம் ஆயிருதான், பாதி வந்து தூள் தூளாக போயிருதான். காப்பி கொட்டை 1 கிலோ தான் முழுசாக கிடைக்குதான். அதனால தான் இது அதை விட விலை கூடவான். இது எப்படி விற்கிதான்? இது அதே மாதிரி தான். யானை வயிற்றில் உள்ள சில நொதில்கள் வந்து செறிந்து அந்த காப்பி கொட்டையை வந்து காப்பியை செரிமானம் ஆகும்போது அதோட கசப்பு தன்மையெல்லாம் எடுத்து நல்லா சாஃப்டாக ஆக்கிடுதான். அதனால உலக அளவில் இந்த காப்பியும் போட்டு விலையாக்கிடி. பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் உச்சி குடும்பிக்க கொடுத்து எடுத்துட போறானுவா. இந்த காப்பியெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குதாடே? இருக்குது ஜெயின்ஸா. கர்நாடகா மாநிலம் கூர்க்கு இருக்குல்ல, அங்கே தான் வந்து இந்த புழுப்புனை காப்பி வந்து கிடைக்கிது. அந்த முதல்ல சொன்னல கோப்பி ஐவாக், அது வந்து இங்கே தயாரிக்கிறாங்க. எங்கன்னா கர்நாடகாவில் உள்ள கூர்க்கில். போய் குடிக்குது போல ஜனங்க.
குடிக்கிறதுலவா ஒரு காப்பியோட விலை 2000 5000 ஆமாம். இது குடிச்சா நல்லா இளமையாக இருக்க மாதிரி இருக்கான், கேன்சர் வராதுங்கிறானு என்னமோ சொல்கிறானோட ஜெயின்ஸா. உண்டா இதை சொல்லிடணுமா கேன்சர் வராதுன்னு என்ன இளவ திண்டாலும் தான் வருது. அதுக்குண்டு கக்காவையெல்லாம் திங்க இயலுமா? கக்காண்டா கக்கா இல்லையா, அதுலேருந்து எடுத்து கழுவி வறுத்து அரைச்சி தான் வருது. ஒரு உருப்படாதம்மா, இதை குடிக்கிறதுக்கு உலகமே இதாகிக்குது. ஊருப்பட்ட காசு கொடுத்து உனக்கு என்ன? எனக்கெல்லாம் பல கோடி கொடுத்து இதை குடினாலும் நான் குடிக்க மாட்டேம்மா. சாய் இங்கே பாரு, இந்த பாக்கெட்டு எவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுக்கிறானுவா. ஏன காப்பி உச்ச கொட்டும்பி நீ குடிப்பியாடே? ஜெயின்ஸா நமக்கு 2000 3000 கொடுத்து குடிக்கிற காப்பி குடிக்கவும் வசதி இல்லை ஜெயின்ஸா. நீ வாங்கி வந்தா குடிப்பேன். வாங்கி தர்றேன், வேண்டாம் அந்த 15 ரூபா காப்பியில் இன்னும் ஒன்று வாங்கி தர்றேன். இப்படி இருந்தால் ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு பாழுவா. இந்த மாதிரிலாம் பாரு, மனுஷன் வாழ்கிறதுக்கு எதுக்கெல்லாம் நினத்தை கொடுத்து எங்கிட்டலாம் எடுத்து அதையும் திண்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது இவ்வளோமா. ஆமாம் சரிம்மா, இந்த மாதிரி காப்பியெல்லாம் இருக்குது. போனீங்கன்னா அங்கிட்டு போனீங்கன்னா குடிச்சிட்டு வாங்கல வாழ்க்கொன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை பண்ணி யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து மாமி உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வருவான்னு கேட்காதீங்க.